96லயும் சைபர் ஆயிருக்கும். 2000 அதெல்லாம் இருக்கு. ம். 2004 சைபர் வாங்கியிருக்கோம். 3வது முறையாக சைபர். அதனால இது ஒண்ணும் முதல் முறையாக நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறனால, மோடி ஒரு தனிநபர் மிகப்பெரிய பிம்பமாக திமுக தான் நெனச்சிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கூட்டத்துல மோடியா, எடப்பாடியான்னு கேட்டு என்ன பண்ணியிருப்பீங்க அடுத்த நிமிஷம்? ம். நீங்க பெரிய அம்மா மாரி நெனச்சிட்டீங்களா? அம்மாவோட பெரிய தலைவரா நீங்க? அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல? ஒரு விலை மாது கூட வயிற்று பிழப்புக்காக தான் அந்த வேலைய செய்வாங்க. இவங்க அதை விட கேவலம். விழுக்காடு தான் ஒரு நம்பிக்கை. சின்னத்தையே முடிவு பண்ணுது. அந்த ஆமா. வாக்கு விழுக்காடு தான் டெபாசிட்டையே முடிவு பண்ணுது. ம். அந்த வாக்கு சதவீதம் இல்லன்னா அப்புறம் நம்ம அங்கீகாரமும் கேட்க முடியாது, சிம்பளையும் கேட்க கண்டிப்பா, முடியாது. கண்டிப்பா. கேள்வி கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்பது மகிழ்ச்சி. இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த அளவுக்கான தோல்வி ஏற்படுவதற்கான அதிமுகவுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதாவது ராங் ஸ்ட்ராட்டஜியா? இல்ல பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் காரணமா? இல்ல இந்த அளவுக்கு தோல்வி இதுவரைக்கும் ஏற்பட்டது இல்லல்ல? எந்த எண்ணிக்கையில் அடிப்படையில சொல்றீங்களா? வாக்கு வங்கி அடிப்படையில சொல்றீங்களா தோல்வின்னு? எண்ணிக்கை அடிப்படையில. எண்ணிக்கை அடிப்படையில தோல்வி தான். அது தோல்வி இது புதிதில்ல. இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. 96லயும் சைபர் ஆயிருக்கும். 2000 அதெல்லாம் இருக்கு. ம். 2004 சைபர் வாங்கியிருக்கோம். 3வது முறையாக சைபர். அதனால இது ஒண்ணும் முதல் முறையாக நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. பாராளுமன்ற தேர்தல பொறுத்தவரைக்கும். பாராளுமன்ற தேர்தல ம். பொறுத்தவரைக்கும் ம். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. தமிழக மக்களோட ம். தெளிவு வந்து ரொம்ப வியப்பா இருக்கு. உண்மையிலேயே இது வந்து பாஜகவுக்கு எதிரான எதிர்ப்பலை தான். அதுக்கான அறுவடை செஞ்சது திமுக. அதே மாரி அவங்களோட ம். பிரச்சாரத்தையும் பாராட்டணும். உண்மை இல்லாத பொய் பிரச்சாரம் கூட மக்கள நம்ப வைக்கலாம் அப்படிங்கிற அந்த கோயபல்ஸ் தியரி நல்லா கையில எடுத்து பண்ணியிருக்காங்க. நாங்க தேர்தலுக்கு ஒரு 8 மாசம் திமுக செப்டம்பர்லயே சொல்றீங்க. ஆமா. செப்டம்பர்லயே நாங்க கூட்டணி முறிச்சதுன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாலும், அந்த பலனை வந்து ம். அதிமுக அறுவடை பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லி கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லி, இந்த ஊடகம் ஃபுல்லா கையில ஆமா, வச்சுட்டு ஆமா. நல்ல நல்ல நரேட்டிவ் எடுத்துட்டு போனாங்க. ஸோ மக்கள் அதை புரிஞ்சு ம். நம்புறதுக்குள்ள ம். எலக்ஷன் வந்தாச்சு. அதுக்கான அதோட அறுவடை எடுத்தது பாஜக. ம். திமுக பிரச்சாரம் பண்ணது ஒரு வகை இருந்தாலும், மக்கள் அத நம்புனாங்களா இல்லையான்றீங்க? உங்களோட இல்ல பாயிண்ட் ஆஃப் நம்ம வியூல. எந்த ஒரு விஷயத்த ஊடகம் பேச்சு பொருளா அடிக்கடி காமிச்சுட்டே இருக்கோ, அதத்தான் மக்கள் வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. ம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கள்ள தொடர்புன்னு சொல்றாங்களேங்கிறத ஊடகம் பேச்சே ஒழிய, ஆமா. எந்த ஊடகமுமே வந்து இல்ல அதான் கழக பொதுச் செயலாளர் அவர் தானே அதிகாரம் படைச்சாரு. அவரே சொன்னதுக்கப்புறம் நீங்க ஏன் இப்படி சந்தேகத்த கிளப்பிட்டே இருக்கீங்கன்னு திமுக கேட்கவே இல்ல. ம். ம். திமுகவுல இந்த தலைவர் சொல்றாரு, அந்த தலைவர் சொல்றாரு, கள்ள தொடர்பு அப்படிதான் பேசுறாங்க. ஊடக கைக்கூலிகள் பண்ண வேலை இதுல ஒண்ணு பெரிய இருக்கு. ம். ம். ஊடகத்துல ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. திமுக ஆதரவாளர்கள் உட்கார்ந்துருக்காங்கல்ல. அவங்க பண்ணது இதுல நெறைய பங்கு அவங்களுக்கு இருக்கு. ம். ஏகப்பட்ட திமுக வெற்றிக்கு வந்து மக்களோட வாக்கு ஒரு வழினாலும், ஊடகத்தோட பங்கு வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப அளப்பரிய பங்கு ஊடகத்துக்கு. ம். அத மறுக்கவே இல்ல. ஊடகத்த அதிமுக கையில எடுக்கல அப்படிங்கிறது ஒரு குறை தானே இப்ப. ஊடக சுதந்திரம் குடுத்து வச்சிருக்கோம். அந்த அது வந்து தவறோன்னு கூட தோண வைக்கிறாங்க இப்ப அடிக்கடி. ஆ, ஆ. அவங்கள மாரி மிரட்டி, உருட்டி அந்த மாரி ஊடகத்த தான் ஹேண்டில் பண்ணும் போல இருக்கு. ஆனா ம். அதோட விளைவுகள் என்னன்னு இப்ப வடக்குல இருக்கிற ஊடகங்கள்லாம் வந்து எப்படி பாஜக ஒரு விஷயத்த சொன்னா, அதையவே ஒரு 4, 5 நாள் பேசுன்னு பேசுவாங்க. ஆமா, ஒரு சாமானிய மக்களோட பிரச்சனை என்னங்கிறத பேசவே இல்ல வடகத்துல இருக்கிற ஊடகம்லாம். ஆமா. 200, 230 பேசின ஊடகம் மோடி வந்து 400 எப்படி 400, 400 தாண்டி என்னன்னு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ம். என்னமோ 400 வந்து சாதிக்க போற மாரி. ம். அப்படி ம். அன்றாட மக்களோட பிரச்சனைய பேச மறந்த ஊடகத்த வந்து இப்ப மக்கள் அவங்களோட வாக்கு மூலமா பதில் அளிச்சிருக்காங்க. ம். நீங்க ம். பேசலன்னா கூட எங்களுக்கு தெரியாமல்லாம் இல்ல அப்படின்னு. ஆமா. அதே தான் தமிழ்நாட்டிலயும் அடுத்த வர சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் அளிக்கக்கூடிய பதில் வந்து இங்க இருக்கிற சில ஊடக கைக்கூலிகளுக்கு நல்ல செருப்படி விழுந்த மாரி இருக்கும். ம். 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 அப்ப தெரியும். உண்மையிலேயே நம்ம பேச வேண்டியது பேசல. ஏன் மக்கள் வந்து அப்படின்னு அப்ப புரியும் அவங்களுக்கு. ஓகே, ஓகே. அதாவது கிட்டத்தட்ட 8 தொகுதியில வந்து டெபாசிட் இழந்திருக்கு. அதே மாரி ஒரு 11 தொகுதி கிட்ட வந்து 3ஆம் இடம் போயிருக்கு அதிமுக. இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு தானே. இது ஆக்சுவலா இது எடப்பாடியோட அ தோல்வின்னு தான் சொல்லணுமா? அவருக்கு ஏற்பட்ட சறுக்கலா? எடப்பாடிக்கு ஏற்பட்ட சறுக்கல்லாம் நம்ம 2019ல வாங்குன வாக்கு வங்கியோட கம்மியா வந்திருந்தா நீங்க சொல்றது சரி. ம், ம். 2019ல 18 விழுக்காடு வாக்கு வங்கி, இப்ப இருக்கிறது 21 விழுக்காடு. ஆமா. அதனால
தோல்வினா அப்ப அதுதான் தோல்வின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ம், ம். இந்த தேர்தல்ல வந்து பணநாயகம் வெல்லலன்னு சொல்ல முடியுமா? பணநாயகம் இல்லன்னு சொல்ல முடியுமா திமுகனால? ரூ. 1000 வரைக்கும் குடுத்த வரலாறுலாம் இருக்கு இந்த தேர்தல்ல. ஆமா. ஆ, ஆ. 1000, 1500ன்னு பணம் விளையாடி இருக்கு அப்படியே. வேற 3 ஆண்டுகள்ல 3,00,000 கோடி கடன வாங்கி மக்கள் நலத்திட்டங்கள்னு கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்கல்ல. அதெல்லாம் நல்லா விளையாண்டுருக்கு தேர்தல்ல. விளையாடாமலாம் இல்ல. பணநாயகம் விளையாடாமலாம் இல்ல. அதிகார துஷ்பிரயோகம்லாம் இல்லாமலாம் இல்ல. என்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணி ஆட்டமா ஆடுனது தான் திமுக. ம், ம். அதுக்காக இதனால் இந்த காரண காரியங்களால் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ற மாரி, மக்கள் ம். மேல எந்த அளவுக்கு மக்கள வந்து அவங்களோட இயலாமைய வந்து மக்கள் கவனிக்காம இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ அருமையா பிரச்சாரத்த எடுத்துட்டு போனாங்கன்னு சொல்லி பார்க்கணும். ஒரு 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட சாதனைன்னு ஒரு சாதனை சொல்ல முடியல. ம். தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச ஃபுல்லா திமுகனால, ஸ்டாலின்னால தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களுக்காக இந்த 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செய்த சாதனை ஒரு சாதனை கூட சொல்ல முடியல. ம். அப்படி இருந்தும் கூட இந்த மக்கள் இவங்கள நம்பி வாக்களிக்கிறாங்கன்னா, அது பாஜக மேல இருக்கிற வெறுப்பு தான். அதுதான் ம். முழு முக்கிய காரணம். அத ஓகே. அறுவடை பண்ணாங்க. ஆ, இல்ல அவங்க அறுவடை பண்ணது ஓகே. ஆனா, இப்ப கூட்டணி விட்டு வெளிய வந்துட்டீங்க ஓகே. ஆ, எஸ்டிபி உள்ளிட்ட சில கட்சிகள் கூட்டணி வச்சீங்க ஓகே. ஆனா, மோடிய எதிர்த்து டைரக்ட்டா யாருமே பேசலையே. திமுக மோடிய தாக்குறது மாரி எடப்பாடி தாக்கல, அமைச்சர்கள் தாக்கல. இது ஒரு டிராபேக் தானே. அப்பதானே மக்கள் நம்புவாங்க. சரி சார். 38 நாடாளுமன்ற உறுப்பினர்கள வச்சு இப்ப 6 வருஷமா மோடிய எதிர்த்து தாக்கி பேசிட்டு தானே இருக்காங்க. ம். என்ன வந்துருச்சு தமிழ்நாட்டுக்கு? அப்படி இல்ல. என்ன எலக்ஷன்ல கொண்டு வந்தாங்க ஜெயிக்கணும்னா, தமிழ்நாட்டுக்கு? நீங்க பாஜக விட்டு அதத்தான் வெளிய சொல்றேன். வந்துட்டீங்க. மக்களை ஏமாத்தியோ, மக்கள வாக்கு வங்கி அரசியல் பண்ணியோ, பிரிவினை பேசியோ தான் மக்கள்ட்ட வாக்கு வங்கி வாங்கணுங்கிற ம். வரலாறே அதிமுகட்ட கிடையாது. ம். என்னைக்குமே மக்கள்ட்ட ஒரு பொய் பிரச்சாரமோ, இல்ல மக்களை வாக்கு வங்கிகளா பயன்படுத்துறதோ அது அதிமுக கிடையாது. அதிமுகங்கிறது மாநில கட்சி. இந்த மாநில மக்களோட நல்லதுக்கு, இந்த மாநில மக்களோட உரிமையை வந்து எப்படி மீட்டு தரப்போறோம், மக்கள் நலன் எப்படி செய்ய போறோங்கிறது தான் ஒரே நோக்கமா இருக்கு. மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறனால, மோடி ஒரு தனிநபர் மிகப்பெரிய பிம்பமாக திமுக தான் நினைச்சிட்டு இருக்கு. ம். எடப்பாடியார் தெளிவான முடிவு தான் அதிமுகவோடது. மத்தியில யார் வேணாலும் வரட்டும். ம். இப்ப நம்ம போட்ட கணக்கு பிரகாரம் ம். ஜஸ்ட் ஒரு 40 சீட்ல தான் மிஸ் ஆயிருக்கு. எப்படி வேணா களம் மாறலாம். ம். அப்படி 40 சீட்டு பெறக்கூடிய இடத்துல இப்ப இந்தியா கூட்டணி வந்திருந்ததுன்னா, அங்கே பிரதமரா ராகுல் காந்தி வரலாம், ம். அகிலேஷ் யாதவ் வரலாம், மம்தா பானர்ஜி வரலாம், ஆமா. கார்கே கூட வரலாம். யார் வேணாலும் வரலாம். இவர் தான் பிரதமரா வர முடியும். அதுதான் அரசியல் நிலவரம். அதான் அரசியல் களம் என்பது. ம். ம். அதத்தான் சொன்னோம். யார் வேணா வரட்டும் மத்தியில. ஆனா தமிழக மக்கள் நலனுக்கு என்ன அப்படின்னு. ஆனா திமுகவோட பிரதானமா என்ன இருந்தது? மோடி, மோடி, மோடின்னு. பல்லு தேய்ச்சா மோடி, தூங்குனா மோடி, தூங்கி எந்திரிச்சா மோடி, மோடின்னு. அது தவறான பிரச்சார பிம்பம். இல்ல அது 2014ல ஆ, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவே என்ன சொன்னாங்க? மோடியா, லேடியான்னு தானே கேட்டாங்க. ஒரு மாநிலத்தின் முதல்வர், ம். பிரதமர் வேட்பாளர். நானும் ஒரு மாநிலத்தின் முதல்வர் தான். மோடியா, லேடியானாங்க. குஜராத் மாடல்னு சொன்னாங்களே. ம். குஜராத் மாடலா, தமிழ்நாடு மாடலா? அது கேட்டாங்க அம்மா. ம். அம்மா தன்னை பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்தி சேலஞ்ச் பண்ணல. நீங்க ஆமா. ஒரு மாநில முதல்வரே பிரதமர் அப்படிங்கிறீங்களே, நானும் ஒரு மாநில முதல்வர் தான். அப்ப மோடி மாடலா, அம்மா மாடலா? ஆமா. குஜராத் மாடலா, தமிழ்நாடு மாடலா? மோடியா, லேடியான்னு தான் கேட்டாங்க. நீங்க அதுக்கான உண்மையிலேயே காரணங்கள் சொல்லலாம். ஆனா, அது ஒர்க் அவுட் ஆச்சுல்ல. 37 தொகுதி கிடைச்சதுல்ல தனித்து நின்னு. ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஒரு மாதிரி தான் இருக்கும். அதை ம். மறுக்க இயலாது. அந்த காலகட்டத்துக்கு அந்த பிரச்சாரம் ம். எடுபட்டது. பிரச்சாரம் ஒரே மாதிரி பிரச்சாரம் வச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? கட்சி ம். ஆரம்பிச்ச காலத்துலருந்து ஒரே பிரச்சாரம் வச்சோம்னா இதுவரைக்கும் கட்சி நிலைச்சிருக்குமா? இருக்காது. காலகட்டத்துக்கு ஏத்த மாரி பிரச்சாரம், மாற்றங்கள் ஏற்படுது இயல்பு தான். 2014 அந்த கால சூழலுக்கு 3வது முறையாக காங்கிரஸ் கேக்குது டெர்ம். அப்ப இந்தியா வரலாற்றுல யாருமே 3வது முறை ஆட்சி அமைச்சது கிடையாது. நேருக்கு அப்புறம் அப்படிங்கும்பொழுது காங்கிரஸ்க்கே தெரியும் தோக்க போறோம்னு தெரியும். ம். அப்பவும் அம்மாவோட நிலைப்பாடு யார் மத்தியில ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம உரிமை யாருன்னு பார்க்க சொல்லி தனித்து நிக்கிற கூடிய இப்ப எதை பார்க்கணும்? புரட்சித் தலைவி அம்மா மாரியே தனித்து நிக்கிறீங்களே, தனித்து நிற்பதற்கான பலன் கிடைத்ததான்னு பேசினா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ம். அப்போ தனித்து நிக்கும்போது பிரச்சாரம் பண்ணது ஏன் இப்ப பண்ணல அப்படின்னா, இப்ப இருக்கிற கால சூழல் அப்படி அந்த பிரச்சாரங்க தேவை. ஏன்னா இங்க எடப்பாடியிலே வந்து நான் அம்மாவை போல, நான் புரட்சித் தலைவர் போலன்னு சொல்லவே இல்லையே. ம். அவரே வந்து நான் வந்து ஒரு சாதாரண தொண்டன் தான். உழைச்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அவர்களைப் போல் ஒரு கரிஷ்மா உள்ள தலைவன் நான் கிடையாதுன்னு எடப்பாடியே தன்னடக்கத்தோட சொல்லும் பொழுது, ஆமா. இப்ப இதே அதை சொல்லி தப்பி தவறி எடப்பாடி ஒரு பேச்சுக்கு வைப்போம். ஏதோ ஒரு கூடத்துல மோடியா, எடப்பாடியான்னு கேட்டு என்ன பண்ணியிருப்பீங்க அடுத்த நிமிஷம்?
ம். நீங்க பெரிய அம்மா மாதிரி நினைச்சிட்டீங்களா? அம்மாவோட பெரிய தலைவரா நீங்க? அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல. உடனே என்ன பண்ணிருப்பாங்க, இப்படி திருப்பி விட்டுருப்பாங்க. ம். எடப்பாடியார் அம்மா மாதிரி நினைச்சிட்டாரு அவரு. அவர போய் ஒரு ஆளுமை நினைச்சாரு. அத பண்ணிட்டாரு, இத பண்ணிட்டாருன்னு. ம். யார் ஒருத்தர் உண்மையா, இயல்பா, எதார்த்தமா இருக்காங்களோ, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் மக்களுக்கு தேவை. அத விட்டு போட்டு போலி பிம்பம், போலி கட்டமைப்பு, போலிகள் விலை போற காலமா இருக்கே இப்போ. இல்ல சார். நீங்க தவறான வந்து இல்ல. சட்டமன்ற தேர்தலா இருந்தா, நீங்க திமுகவ எதிர்த்து தான் பேசியாகணும். அதுதான் இயல்பு. ஆனா இது நாடாளுமன்ற தேர்தல். ஸோ நீங்க கூட்டணியில இருந்தீங்க பிஜேபிலேருந்து, அதுலேருந்து வெளிய வந்துட்டீங்க. நீங்க காங்கிரஸையும் நிக்கலாம், பிஜேபியும் தாக்கலாம். ஆனா நீங்க 2மே பண்ணலையே அதான்னு கேட்கிறேன். திமுகவ மட்டும் தானே தாக்குனீங்க. ஏன் மத்தியில யார் ஆட்சிக்கு இருந்தாலும் அள்ளி குடுக்க சொன்னா, கிள்ளி குடுக்க சொன்னான்னு சொன்னது யாரு? ம். யார் ஆட்சியில இருந்தாலும் தமிழத்தை வந்து வஞ்சிப்பது 2 தேசிய கட்சிகள் வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னது யாரு? அஇஅதிமுக வந்து ஒரு மாநில கட்சி. திமுக ஒரு மாநில கட்சி. கருத்து கேட்கறாங்கன்னா, ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த கருத்துக்கு வந்து பதில் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம். மோடி வந்து இத போய் பேசினாரு, அத போய் பேசினாரு. வெளி மாநிலத்தில போய் பேசுறதுக்குலாம் நம்ம இங்கேருந்து கத்திட்டேவா இருக்க முடியும்? ம். மக்கள வந்து உண்மையிலேயே வந்து எப்படி ஏமாத்துறாங்கன்னு இதோட திமுக மாரி ஒரு வல்லவர்கள் உலகத்திலேயே கிடையாது. விஞ்ஞான திருடர்கள் மட்டும் இல்ல. விஞ்ஞான திருடர்களுக்கு மேல. ஓகே. இது இல்லாதது ஒன்றை இருப்பது போல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவோம்ல, அந்த மாரி வஞ்ச புகழ் சனின்பாங்கல்ல அந்த மாரி. ம். இந்த மாரி ஒரு ஏமாத்துற அதுவும் ஊடகத்த கையில வச்சுட்டு ஏமாத்துற ஒரு ஆள வந்து பாஜகவுக்கு நிகர் திமுக, திமுகவுக்கு நிகர் பாஜக. மத்தியில பாஜகன்னா மாநிலத்தில திமுக. ஓகே சார். 2019 நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி கிட்டத்தட்ட இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு 10 எலக்ஷன் வந்து எடப்பாடி தலைமையில தோல்வி தழுவி இருக்குன்ட்டு ஒரே சமூக வலைத்தளங்கள் ஃபுல்லா ஒரே பேச்சா இருக்குது. எத்தன எலக்ஷன் இரட்டை தலைமையில பார்த்தோம் சார். இது 9வது எலக்ஷன் ஆமா. 10 இல்ல. 9வது 2019 9வது. 9வது எலக்ஷன். ம். இந்த 9ல எத்தன இரட்டை தலைமையில பார்த்தோம்? 9ல 6 எலக்ஷன் இரட்டை தலைமையில இருந்தது சார். ஆமா, அதுக்கப்புறம் வந்தது ஒரு உள்ளாட்சி தேர்தல் ஒண்ணு வந்தது. ஒரு இடைத்தேர்தல். ஈரோடு இடைத்தேர்தல் வந்து அப்புறம் நாடாளுமன்ற தேர்தல். ஆமா. ரிசல்ட் காமிச்சிருக்காருல்ல எடப்பாடியார். நாடாளுமன்ற தேர்தல் தான் ஒற்றை தலைமையில மிகப்பெரிய தேர்தல் அதான். ஈரோடு இடைத்தேர்தல் வந்து பட்டி ம். தொட்டியில ஆடு அடைக்கிற மாரி ஆடு அடைச்ச தேர்தல். எப்படி திருமங்கலத்துக்கு ஒரு ஃபார்மல் இருக்கோ, ஆர்கே நகருக்கு ஒரு ஹவாலான்னு ஒரு ஃபார்மல் இருக்கோ, ம். ஈரோடு இடைத்தேர்தல் வந்து பட்டி பட்டி தேர்தல் அது பேரு. இடைத்தேர்தல். பட்டியில மக்கள் அடைச்சு இது பண்ண தேர்தல். ம். 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 ஆனா நாடாளுமன்ற தேர்தல் தான் உண்மையா களம் கண்ட தேர்தல். அந்த நாடாளுமன்ற களம் கண்ட தேர்தல்ல முந்தைய நாடாளுமன்ற தேர்தலை காட்டிலும் இந்த நாடாளுமன்றத்துல ஒரு வாக்கு வங்கி சதவீதம் உயர்ந்திருக்கு. இத விட சரியான பாதையில போகுதுங்கிறதுக்கு அறிகுறி எங்க சார் கிடைக்கும் உங்களுக்கு? இதானே சரியான அறிகுறி. எல்லா தோல்விக்கும் எடப்பாடியாரே காரணம்னா, அதுல இன்னொருத்தர் உட்கார்ந்து உள்ளாடி வேலை பார்த்தாரு திமுகவோட உட்கார்ந்து. 6 எலக்ஷன்ல அவரு இருந்தாரு ஒருங்கிணைப்பாளர். ஆமா. ம். அவருக்கு அதுக்கு பொறுப்பு இல்லையா இப்போ? அவர் மட்டும் புனிதரா? ம். ம். இன்னைக்கு கூட அம்மாவும், அண்ணாவும் கேவலமா பேசுனோட போய் நின்னு தனியா வந்து நின்னுட்டு, வெட்கமே இல்லாம தோத்துட்டு திருப்பி வந்து நான் வந்து கட்சிய திருப்பி மீட்க போறேன் தொண்டர்கள்லாம் என் முன்னாடி வான்னு கூப்பிடுறாங்களே. ஆமா. ம். இவர்களுக்கு மத்தியிலலாம் எடப்பாடியெல்லாம் எங்களுக்கு தெய்வம் மாரி சார். இந்த கட்சி இன்னும் உயிரோட்டமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர்தான். அவர் இல்லாம இருந்தா வேற யாரா இருந்தாலும் கட்சி சுக்குநூறா உடைஞ்சிருக்கும். ம். எல்லாத்துலருந்து காப்பாத்தி கரெக்ட்டா வந்து பொன்மனச் செம்மல் அம்மா ஆரம்பிச்ச கட்சிய கட்டி காப்பாத்தி வச்சிருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அவர்னால தான் இது சாத்தியமாச்சு. இவங்க சொல்ற மாரி வேற யார் வந்திருந்தாலும் நீங்க சொல்ற மாரி தான். போன தேர்தலோட இன்னும் கம்மியா போயிருக்கும் அப்படியே. 12 ஆமா. விழுக்காடு, 10 விழுக்காடுன்னு போயிருக்கும். ம். ம். விழுக்காடு தான் அப்ப முடிவு பண்ணுது. ஒரு கட்சியோட பலத்த வேற அப்படின்ட்டு. ம். வேற இண்டிகேஷனே இல்லையே சார். ம். ஆமா. விழுக்காடு தான் சார் மாரி. ஒரு சின்னத்தையே முடிவு பண்ணுது. ம். நீங்க விழுக்காடு சொல்றது தான் ஒரு கேட்டு சின்னத்தையே முடிவு பண்ணுது. ஆமா. அந்த வாக்கு விழுக்காடு தான் டெபாசிட்டையே முடிவு பண்ணுது. ம். அந்த வாக்கு சதவீதம் இல்லன்னா அப்புறம் நம்ம அங்கீகாரமும் கேட்க முடியாது, சிம்பளையும் கேட்க கண்டிப்பா, முடியாது. கண்டிப்பா. 85 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கும். ஆ. அதிமுக மட்டும் தனியா. தனியா. ம். தோல்விய கணக்கு பண்ணும்போது இது ஆறுதல் தரும் செய்தி தானே! இல்ல நம்ம சரியான பாதையில போறோமாங்கிறது ஒரு ஒரு எலக்ஷனும் நம்மளுக்கு ஒரு டெஸ்ட் மாரி தான். ம். நாம அதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோமா, பாஸ் ஆயிட்டோமா, ஜஸ்ட் பாஸ் ஆயிட்டோமா, இல்ல அதிகப்படியா இதெல்லாம் ஒரு டெஸ்ட் தான். ம். இது வந்து எதுக்கு உதவும்னா, அடுத்த இதுக்கு சுய பரிசோதனை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு. செய்ததுக்கு அப்புறம் அடுத்து நாம எடுக்கக்கூடிய தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு, நடவடிக்கை என்பது ம். அடுத்த தேர்தல், அடுத்த எலக்ஷன்ல அடுத்த டெஸ்ட்டுக்கான வெற்றியை நோக்கி இருக்கும். வரலாறு அதான் சொல்லும். வரலாறுல எங்கேயுமே அதிமுக 20க்கு மேல, 20க்கு மேல, 20க்கு மேல அப்படின்லாம் நாடாளுமன்ற தேர்தல்ல வாங்கினதே இல்ல. 77ல 18 எடுத்திருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனா அதே திருப்பி 80 ஆட்சி நடுவுல எமர்ஜென்சி கலைக்க எழும்போது அது 18 அதுக்கப்புறம் 80ல வரும்போது 2 தொகுதி தான். ம். பொன்மனச்செம்மல் இருக்கும்போது. ஓ! அடுத்து திருப்பி 84ல 12 தொகுதி தான் ஜெயிச்சோம். ஆ. எங்கேயுமே நம்ம 20க்கு மேல ஜெயிச்சோம், அப்படி பண்ணிட்டோம், மாற்றோம் அப்படிலாம் இல்ல. இதே 96 பூஜ்ஜியம் தான் வச்சிருக்காங்க லிஸ்ட் வச்சிருக்காங்க. ம். ம். 96ல 0 அதுக்கப்புறம் வந்து 98, 18, 99ல சரிவு 10, அப்புறம் 2004 0 புரட்சித் தலைவி அம்மா இருக்கும்போதே 2 நாடாளுமன்ற தேர்தல்ல 0 தான் வாங்கியிருக்கோம்.
ஆமா, ஆமா. அதனால நாடாளுமன்ற தேர்தல் என்பது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிகேஷன். ம். ஆனா அதன் தொடர்ச்சியாக வர சட்டமன்ற தேர்தல் எது வந்தாலும் அதிமுக மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய எழுச்சி பெற்றிருக்கு. ம். இதேதான் 2004 12 எம்பிஸ் என்னமோ எடுத்தாங்க. டிஎம்கே அம்மா இருக்கும்பொழுது. 12 எம்பி. 2009 வரும்போது 27 எம்பி வந்தாங்க. கூட்டணியோட ம். சேர்த்து திமுக. அப்போ திமுகலாம் சொன்னாங்க, பாருங்க நான் எப்படி 2வது முறையா டேர்ம் எடுத்தோம். அப்போ காங்கிரஸ்க்கு 2வது டேர்ம், டிஎம்கேக்கு 2வது டேர்ம். 2வது டேர்ம். ம். 2009 முடிச்சு வந்த 2 வருஷத்துல வந்த சட்டமன்ற தேர்தல்ல எதிர்க்கட்சிங்கிற தகுதியே போச்சு திமுக. ஆமா. அதனால ம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் அவங்க வாக்களிப்பதற்கான காரண காரியங்கள் இருக்கு. ம். அதே மாதிரி இங்க இப்போ 2004ல கொடுத்த 24ல கொடுத்த வாக்குக்கும் 2026க்கும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ம். கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எடப்பாடியார் தலைமையில ஒரு ஆட்சி பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது மட்டும் இல்ல, அதுதான் நடக்கும். இப்ப தொண்டர்கள்ட்ட நீங்க எதுவும் பேசுனீங்களா? இப்ப நிர்வாகிகள் பேசியிருக்காங்களா? அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க? தொண்டர்களுக்கே ஒரு ஒரு ஏமாற்றமா தான் நெறைய பேர் நாங்க இதை எதிர்பார்க்கவில்லை. நாங்க யாருமே எதிர்பார்க்கல. யாருமே ம். எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். நான் கூட 17 மாவட்டத்துக்கு டூர் போனேன். ம். பிரச்சாரம் போகும்போது மிகப்பெரிய எழுச்சி இருந்துச்சு. மக்கள்ட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு. ம். ம். இதே அப்போ கூட எல்லாம் நாங்க நிர்வாகிகள் எல்லாம் பேசும்போது, இதே சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், கண்டிப்பாக 2011 வரலாற திருப்பி படைச்சிருப்பாங்க. எதிர்க்கட்சிங்கிற தகுதியோட போயிருக்கும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு குடுக்க வேண்டிய சிக்னல் மத்தியில இவர்கள் வேண்டாம்னு குடுக்குற சிக்னல கரெக்ட்டா குடுக்குறாங்க. ம். ஆனா, அவர்களோட கூட்டாக இருந்தாலும் சரி, இல்ல அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி, எதையுமே பண்ணாத ஒரு திமுகவுக்கு ஒரு ஆதரவுன்னு குடுப்பது தான் வந்து ஒரு ஜீரணிக்க முடியாத விஷயம். ம். ம். அதாவது நான் சொன்ன மாரி 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களோட சாதனைன்னு இதுவரைக்கும் எதுவும் இல்ல. சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இல்ல ஆமா. என்ன உரிமை மீறி கொண்டு வந்துட்டாங்கன்னு எதுவும் இல்ல. ம். ம். அதனால இப்பவும் போய் அதிகாரம் இல்ல. கேட்டா நாங்க அதிகாரத்துல இல்ல. நாங்க எதிர்க்கட்சியா தான் இருக்கோம். இப்ப அடுத்து இந்த 40 பேர் போய் உட்கார்ந்து 5 வருஷம் தூங்கிட்டு தான் வரப்போறாங்க. ம். ம். ஒண்ணும் நடக்க போறது தமிழ்நாட்டுக்கு. திருப்பி அதே எய்ம்ஸ் ஒருத்த செங்கல வச்சு தான் ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஊர சுத்தி ஏமாத்திட்டு இருக்க போறாங்க. மத்தியில இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தா இவங்க அமைச்சர் ஆயிருப்பாங்க. அமைச்சர்களா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க அதிகாரம் பாஜகவோட வந்தா கூட்டணியில தான் இருந்திருந்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு ஜெயிச்சிருந்தீங்கன்னா அந்த அமைச்சரா இருக்கலாம்ல. இல்ல அந்த ஒரு உதாரணத்தையும் சொல்றேன். நாங்க அமைச்சரவையில இருந்தோம் அப்படிங்கிறதுனால 13 மருத்துவக் கல்லூரி இங்க வரல. ம். அதுதான் வித்தியாசம். ஆனா நாங்க எண்ணிக்கையில 37 பேர் இருக்கும்போது நாடாளுமன்றம் 22 நாள் முடங்குச்சு. காவிரி மேலாண்மை ஆணையம் அமைய பெற்றது. உச்சநீதிமன்றத்துல அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டது. ம். இதே 38 பேர் தான் இருக்காங்க. என்னைக்குமே வந்து நிதி பகிர்மானத்த பத்தி பேசணும்னு சொல்லி நாடாளுமன்றம் முடங்கிய வரலாறு இல்ல. இல்ல. எப்படி ம். மேகதாது பத்தி பேசணும்னு சொல்லி நாடாளுமன்றம் ஒரு நாள் கூட முடங்கிய வரலாறுங்கிறது கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்குன்னு முடங்கிய வரலாறு இருக்கா? ம். கிடையாது. இல்ல. நம்பர்ஸ் இருக்கும் பொழுதும் சரி, நம்பர்ஸ் இல்லாத போதும் சரி, அதிமுக கூட்டணிங்கிற ஒரே தர்மத்துக்காக வந்து தமிழகத்திற்கு தேவையானத வாங்கி குடுத்துருக்கும். ம். ம். 2017ல ஒரே ஒரு எம்பி அவரும் அப்படியே திமுக பக்கம் பெல்ட் அடிச்சிட்டாரு. வேலை பார்த்த மாதிரி தெரியல. ஆமா. ஆனா அப்பவும் கூட அப்ப ஆட்சியில அதிகாரத்துல இருந்தவங்கும்போது 13 மருத்துவக் கல்லூரி வந்துச்சுல்ல. என்னமோ எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வந்தா தான் சிறப்பான மருத்துவம்னு சொல்லி ஒத்த செங்கல வச்சு மக்கள ஏமாத்தாம 13 ம். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தார்ல எடப்பாடியாரு. எய்ம்ஸ் ம். குடுத்தா கூட குடுக்காட்டி இப்போ 13 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார்ல. 7.5% உள் ஒதுக்கீடு நீட்டுக்குன்னு வந்துச்சுல்ல. இவங்கள மாரி ஆட்சி அதிகாரத்துல இருக்கும்போது நீட்டுக்கு வாய்தா வாங்கிட்டு உட்காரலைல்ல. ஆமா. கேட்டா மத்தியில அதிகாரம் வந்தா தான் ஒரு கையெழுத்துல போகும்ன்னு சொல்லிட்டு அப்புறம் மத்தியில அதிகாரம் வந்தா தான் கையெழுத்து நீட்டு போகும்ன்னு சொல்லி மக்கள ஏமாத்தலல்ல. ம். ம். இந்த விஷயத்துல மக்கள் ஏமாத்திருக்கிறாங்க. சங்கடப்படாம, கூச்சப்படாம. ஓகே இல்ல சார். இது இப்படி ஒரு பெரிய விஷயம். இப்ப ஓபிஎஸ் பேசும்போது சொல்றாரு, ஒன்று சேர வேண்டும்ன்றாரு. அதே மாரி அ முன்னாள் அமைச்சர் இவர் கூப்பா கிருஷ்ணன் அவரும் எல்லாருமே இணைஞ்சா தான் சரியா இருக்கும் அப்படின்றாரு. சசிகலாவும் அதான் இதுக்கு மேல நான் தாமதிக்க சொல்ற முடியாது. கூப்பா கிருஷ்ணன் யாரு? அமைதி அமைதி காக்க மாட்டேன் இல்ல அப்படின்னு சசிகலா பண்றாங்க. சொல்ற இல்ல சொல்ற கூப்பா கிருஷ்ணன் யாரு? ஓபிஎஸ் டீம்ல எத்தன இருந்தவர். இடத்துல வந்து இல்ல இருந்தவர் தானே. ம். எத்தன எலக்ஷன் ரேலிக்கு வந்து கொடி நட்டுனாரு இப்போ? என்ன பண்ணாங்க? இவங்கெல்லாம் என்ன பதவி சுகத்த அனுபவிச்சுட்டு, எதிரிகளோட கை கோத்துட்டு, உட்கார்ந்து வியாக்கியானம் பேசுறதுக்கு இவனுங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்கு? என்ன அருகதை? உண்மையில ரத்தம் கொதிக்குது. ஏன்னா நான் ஆமா. இருந்தா இந்த பதவியில தான் இருப்பேன். இந்த அதிகாரத்தோட தான் இருப்பேன். அப்பதான் கட்சிக்கு சேவை செய்வேங்கிறவன்லாம் இதெல்லாம் இயக்கம் வந்து தொண்டர்களாலான இயக்கங்க. ம். பதவி ம். இருக்கு இல்லங்கல. தொண்டனா வந்து வேலை செய்யற இயக்கம். அதுக்காக தான் இன்னும் உயிரோட்டமா இருக்கு இந்த இயக்கம். உண்மையா இந்த இயக்கத்துக்கு விசுவாசமா யார் வேலை செய்றாங்களோ அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதுதான் இப்ப 24 லிஸ்ட் எத்தன புதுமுகம் இந்த எம்பி எலக்ஷன் லிஸ்ட்ல. அதான நம்பிக்கை ஆமா. இந்த இயக்கத்தோட நம்பிக்கை. நான் வந்தா ம். இப்படிதான் இருப்பேன்.
அப்படிதான் இருப்பேன். அப்புறம் இயக்கத்துக்கு நல்லது பண்ணுவேன். இந்த மாதிரி 1000 பேர் பார்த்தாச்சுங்க இந்த கட்சி. இவங்கெல்லாம் கிடையாது. இவங்கள மாதிரி 1000 பேரை பார்த்தாச்சு. கட்சிக்கும் துரோகம் பண்ணிட்டு, கொள்ளையடிச்ச காசை காப்பாற்றணும்னு ஆப்போசிட்ல போய் சேர்ந்துக்கிட்டு, அவனோட சேர்ந்து கட்சி உடையணும்னு உள்ளடி வேலை பார்த்துட்டு, கட்சி ஆபீஸ் கோயிலா நினைக்கிறதே வந்து அடிச்சு உடைச்சு டாக்குமெண்ட்லாம் தூக்கிட்டு போயிட்டு, வெக்கமே இல்லாம திருப்பி பாஜகவோட கூட்டணி வச்சு அங்கே போய் தோத்துட்டு, கட்சிக்கு அறிவுரை சொல்ற தகுதியில இவங்களுக்கு எங்கெங்க இருக்கு? ஒரு விலை மாது கூட வயிற்று பிழப்புக்காக தான் அந்த வேலையை செய்வாங்க. இவங்க அதை விட கேவலங்க. இதோட சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. உண்மையிலேயே இது வரைக்கும் நான் இந்த மாதிரி எப்பவுமே திறந்தாழ்ந்து பேசினது இல்ல. ஆனா இந்த மாதிரி பியாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கானு பாத்தீங்களா? ஆமா ஆமா பியாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? கட்சியிலயும் அதிகம் போய் அதிகாரம் இழந்து பதவி இழந்து பதவி வந்தாதான் வேலை செய்வேன் மாதிரி இந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோட வேலை செய்யறதுனால தான் கட்சி அழிஞ்சுது. அதனால தான் இவங்களுக்கு கட்சியோட வெளியே போயாச்சு. அதுக்காக இவங்கள்ட்ட யார்கிட்டயுமே இவங்களுக்கு மரியாதையே கிடையாது. தொண்டர்கள்ட்டையும் மரியாதை கிடையாது, யார்கிட்டயுமே கிடையாது. காரணம் என்ன? இவங்க சுயநலவாதி. பதவி இருந்தாதான் வேலை, பட்டம் இருந்தாதான் மேல நான் அறிவுரை கொடுக்கணும். அறிவுரை கொடுக்குற தகுதி கூட கிடையாது இவங்களுக்கு. என் தலைவர் கரெக்டா இருக்காரு. அவர் சொல்ற வழியில நாங்க நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். இதான் இந்த இயக்கம். ஜனநாயகம்னா இதான். அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நாங்க தயாரா இருக்கோம். அதுதான் அவர் இடுற கட்டளை தான் எங்களுக்கு ஃபைனல். இந்த மாதிரி ரோட்ல வரவன் போறவங்கலாம் பேசுறதுக்கெல்லாம் கேட்டெல்லாம் இந்த இயக்கம் கிடையாது. இந்த இயக்கத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு என்னன்னு தெரியும். இந்த இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். சுயநலவாதிகளுக்கு துரோகிகளுக்கெல்லாம் இடம் கிடையாது. வெளியே அனுப்பிச்சதுதான். சரி, ஓகே சார். நேர்காணல் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி. நன்றி.